இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் கலத்தப்பம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும். இதை நான் ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு வர போகிறேன். அலசிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நம்ம புதுசாக தண்ணி ஊற்றி ஒரு 2.5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரும். இப்போ ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்க போகிறேன். இது நம்ம தனியாக போட்டுட்டு அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் போட்டுக்க போகிறேன். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 கூட போட்டுக்கலாம். 2 நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சோறு இருந்தால் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அச்சு வெல்லம், அதாவது 250 கிராமுக்கு நான் 300 கிராம் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம வந்து சூடாக்கி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சூடாக்குனதில் பாருங்கள் எவ்வளோ மண் தெரியுதுன்னு, அதை அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு நேராக அதிலேயே வடிகட்டிடலாம். சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. ஆனால் ஸ்பூனை வச்சு உடனே நம்ம வந்து கலந்து விட்டுறணும். இல்லைனா பச்சரிசி மாவு பார்த்திங்களா, அது வந்து அடியில் உறைஞ்சிரும். இப்போ எல்லாத்தையுமே கலக்கியாச்சு. இனி நம்ம குக்கரில் அவிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து அலுமினியம் குக்கர் இருந்தால் அது ரொம்ப நல்லது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லைங்கிறதுனால நான் சில்வர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்னதாக நறுக்கிற தேங்காயையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை வாழைப்பழத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம், அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை அப்படியே இதில் ஊற்றிட போகிறோம். இதில் ஊற்றிட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை அப்படியே விசில் போடாமல் மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு வேக விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம அலுமினியம் குக்கரில் வச்சோம்னா அப்படியே வச்சிடலாம். ஆனால் நான் சில்வர் குக்கருங்கிறதுனால கீழே ஒரு தோசைக்கல் வச்சு மேலே அந்த குக்கரை தூக்கி வச்சிட போகிறேன். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு 1/4 மணி நேரம் ஆகிட்டு அது நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்ததாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. பாருங்கள், இப்படி சுற்றி விட்டுரும். நமக்கு விட்டதுக்கப்புறமா எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கலத்தப்பம் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.